ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. நான் சூர்யா. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 2026 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். பர்டிகுலராக ஷார்ட் அண்ட் சப்ஜெக்ட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறப்ப இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணலாமா ஆர் ட்ரெடிஷ்னலே போகலாமான்னு சொல்லிட்டு. பிப்ரவரி 2026 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிப்ரவரி 2026 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நடந்துச்சு. ஏப்ரலில் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, பட் ஜூனில் தான் வந்து நடந்துருந்துச்சு. இந்த வாட்டி அப்படிலாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்காது. நவம்பர் மந்த்னு சொல்லியிருக்கிறாங்க. நவம்பர் மந்தில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மோஸ்ட்லி நவம்பர் மந்த்லேயே வந்து நடந்துடும் ஆஸ் பர் ஷெடியூல் படி. இப்போது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னா சிஸ்டமில் தான் நம்ம எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். மேனுவலாக எதுவுமே பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் டிக்டேஷன் வந்து ஹெட்செட் போட்டு எழுதிட்டு ஸ்டோக்ஸ் எழுதியிருப்போம். அதை வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்ம கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுவோம். நிறைய டைம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் எக்ஸாமினேஷனுக்கு என்ன டைமோ அதே டைம் தான். எழுதுறதுக்கு தான் நிறைய டைம் ஆகும். பட் டைப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்காது. அதனால் நிறைய டைம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரெடிஷ்னல் எக்ஸாமினேஷனில் வந்து ஸ்பீக்கரில் தான் வந்து டிக்டேஷன் வந்து போடுவாங்க. அதனால் எக்கோ இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கோ இஷ்யூஸ்லாம் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா இங்கே வாய்ஸ் தான். ஓகேங்களா? மேனுவலாக ஒருத்தர் வாசி அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த டிக்டேஷன் ப்ளே ஆகலை. ஓகே, ஏஐ வாய்ஸ் தான் வந்து வந்துருந்துச்சு. டெக்ஸ்ட் டு வாய்ஸ் ஜெனரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேசேஜை அப்படியே சென்டென்ஸாக வந்து வாசிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலாக ஒரு பேசேஜ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ஐ எம் இண்டீட் வெரி ஹாப்பி டு டேக் பார்ட் இன் திஸ் கான்ஃபரன்ஸ், இப்படி நிறுத்தி நிறுத்தி படிப்பாங்க. இதுவே ஒரு ஏஐ வாய்ஸாக இருந்துச்சுன்னா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ஐ எம் இண்டீட் வெரி ஹாப்பி டு டேக் பார்ட் இன் திஸ் கான்ஃபரன்ஸ், அப்படி ஃபுல்லாக ஒரே சென்டென்ஸாக வந்து படித்து முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸ்னால் நிறுத்தி நிறுத்தி படிக்கணும். அப்போ தான் வந்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சென்டென்ஸ் ஒரே வேகத்தில் வந்து படிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி அதை அப்கிரேட் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் ஏஐ வாய்ஸ் தான் வந்து வந்துருந்துச்சு. மோஸ்ட்லி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 90% லாஸ்ட் எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணியிருந்தாங்களோ அதே தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும். இந்த வாட்டியுமே வந்து ஏஐ வாய்ஸ் வரதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும். ட்ரெடிஷ்னலாக நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து பார்க்குறப்ப மேனுவல் வாய்ஸ் தான் வந்துருந்துச்சு இல்லையா? ஸோ அதே ரிப்பீட் ஆகிறத நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வாய்ஸ் ஒரு பிரச்சனையாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான், எழுத முடிஞ்சுது, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்துருச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் எக்கோ இஷ்யூஸ் யாருமே வந்து சொல்லலை. ஓகேங்களா? தென் ரிசல்ட் பொறுத்து வருவோம். ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தேல்டு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சென்டரில் போய் எழுதுனவங்களுக்கும் சரி, ரிமோட் பேஸில் எழுதுனவங்களுக்கும் சரி. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தேல்டுன்னு எப்போ வரும்னா, எதனா மால் ப்ராக்டிஸ் பண்ணி சந்தேகம் இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்து வித்தேல்டுன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் காப்பி வாங்கி பார்க்குற மாதிரி எந்த ஆப்ஷனும் இது வரைக்கும் எனேபிள் பண்ணல. இப்போ ட்ரெடிஷ்னல் எக்ஸாமினேஷன் அப்படின்னா எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் வரும், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ரிசல்ட் விடுவாங்க, அதுக்கப்புறம் பேப்பர் காப்பி அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறமா ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம், ரீவேல்யூஷனுக்கு ரிசல்ட் வரும். இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்துச்சு, அதுக்கப்புறமா பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுற மாதிரியோ இல்லைனா ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியோ எதுவுமே இல்லை. ரிசல்ட் வந்துச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனில் செகண்ட் பேப்பர் எப்படி பண்ணுறது அப்படின்னா, மேனுவலாக எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சென்டரில் போய் பண்ணிங்கன்னா இது சென்டரில் இருக்கிற இன்விஜிலேட்டரே வந்து பண்ணிடுவாங்க, அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற இன்விஜிலேட்டரே. இதுவே நீங்கள் ரிமோட் பேஸ்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வீட்லேயே இதையே நீங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ரிமோட் பேஸ்டு எக்ஸாமினேஷனில் நிறைய பேர் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறதா நிறைய தகவல் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி எக்ஸாமினேஷன் இன்னும் ஸ்ட்ரிக்டாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் என்னுடைய சஜஷன் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? முடிஞ்சால் இல்லைனா சென்டரில் போய் எழுதுகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. டைம் இல்லைங்க, எனக்கு நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க. அதர்ஸ் ட்ரெடிஷ்னல் எக்ஸாமினேஷனே ட்ரை பண்ணுங்கள். ட்ரெடிஷ்னல் எக்ஸாமினேஷன் 2027 அது வரைக்கும் வந்து இருக்கும். 2027 ஆகஸ்ட் வரைக்கும் வந்து இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் அதே ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் இது இனிஷியல் ஸ்டேஜ் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் எக்ஸாமினேஷனில் ஸ்பீக்கர் கொண்டு வரப்போ நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ சார்ட் அவுட் பண்ணி இப்போ கொஞ்சம் சூப்பராக வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுமே லாஸ்ட் டைமில் தான் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? அதெல்லாம் அப்கமிங் எக்ஸாமினேஷனில் சரி பண்ணிடுவாங்க. ஒரு 4 எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சு 5வது எக்ஸாமினேஷன் மட்டும் தான் வெறுமனே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக இருக்க போகுது. 2028 முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இருக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 4 எக்ஸாமினேஷன் நடந்திருக்கும். ஸோ அதிலேயே எல்லா குறைகளுமே வந்து சரி பண்ணிடுவாங்க.
அது வரைக்கும் நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் எக்ஸாமினேஷன் ஆப்ஷன் இருக்குது, அதையே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா, எப்படி அட்டென்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பட் லாஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் டாபிக் வைஸ்லாம் ஓகே தான். டிக்டேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா கிரேட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து ஓகே தான். ஆனால் டிக்டேஷன் ஏஐ வாய்ஸாக இருந்ததால் நிறைய பேரால் வந்து எழுத முடியல. போதுமான அளவு அந்த ஃப்ளோவில் வந்து வாசித்து பழகாததால், டிக்டேஷன் எழுதி பழகாததால் அவங்களால வந்து எழுத முடியலன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தேல்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டிரான்ஸ்பரன்ஸாகவும் இல்லை ஆக்சுவலி. எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேட்குறப்ப ரிசல்ட்ஸ் வரல அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. ஓகேங்களா? அதே மாரி சில மால் பிராக்டிஸுமே வந்து நடந்திருக்கு. இது ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, டவுட் சைட்ல இருந்து நிறைய அசோசியேஷன் மூலமாவும், ஸ்டூடண்ட் சைட்ல இருந்தும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து போயிருக்கு. இது எல்லாமே அவங்க பார்த்துட்டு, அடுத்த எக்ஸாமினேஷன் இன்னும் ஸ்ட்ரிக்ட்டா கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து சான்ஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் முடியாதுன்ற பட்சத்தில, ட்ரெடிஷனல் அட்டெண்ட் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுவும் சென்டர்ல போய் எழுதுற மாரி பார்த்துக்கோங்க. ரிமோட் எக்ஸாமினேஷன் வேண்டான்றது என்னுடைய சஜஷன். ஓகேங்களா? இல்லங்க நான் பெர்ஃபெக்ட்டா வந்து அட்டெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஓகே தான். நீங்க எதனா மால் பிராக்டிஸ் பண்ணி, ஈவன் யாருமே கண்டுக்காம நீங்க ஈவன் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வந்துருச்சுனாலுமே சரி, அத எப்ப வேணா கண்டுபிடிச்சு கேன்சல் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஈவன் நீங்க வொர்க்ல போய் உட்கார்ந்தீங்கனாலுமே சரி, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா, ஜாபுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் ஆகுறதுக்குமே வந்து சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் போறவங்க மால் பிராக்டிஸ் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பெட்டர் ட்ரெடிஷனல் எக்ஸாமினேஷன் போறது ஒரு நல்ல ஆப்ஷனா வந்து இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.